இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து சாதாரணப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் வாழணும், அவங்களுடைய தேவைகளே நம்ம யாரு கண்டறிந்து அதை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதை வந்து நான் பார்க்குறப்ப மார்க்சிய சித்தாந்தத்தோட பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தனா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தனாங்கிற அடிப்படையில் ஜாதிய சிந்தனையோடு இதை கொண்டு போகாம ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, கல்வி அறியலாத மக்களை அந்த கிராமத்தை எப்படியெல்லாம் காவந்து பண்றாங்க, அந்த மக்களை எப்படி காவந்து பண்றாங்க, விவசாயத்தை எப்படி காவந்து பண்றாங்க அப்படிங்கிற கருத்தோடு இந்த படத்தை பார்த்தா நிச்சயமா இந்த படம் உயிரோட்டமா வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா ஏத்துப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து கார்பரேட் கம்பெனிகள் வந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து நிறைய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை கையகப்படுத்துறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அதை வந்து அரசாங்கமே இன்னைக்கு வந்து கையகப்படுத்தினா அது மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் நிச்சயமா வரும். அப்படி இல்லாம விவசாயத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த படத்தை பார்த்தா நிச்சயமா இது வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. சமுத்திரகனுடைய ரோல் வந்து மிக சிறப்பான ஒரு ரோல். அவர் இராணுவத்துல பணியாற்றி அங்கேருந்து வந்து மக்களோட மக்களா இணைஞ்சி மக்களுடைய பிரதிநிதியாகி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அவர் கழுத்துல வந்து சகப்பு துண்டு அணிஞ்சிருந்தது. உண்மையிலேயே அது உணர்ச்சி பூர்வமா நான் வந்து அதை வரவேற்கிறேன். இருக்கு, அது இருக்கு. அது கொஞ்சம் உயிரோட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு சில இடங்கள்ல இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த சீன் வரணுமோ, ஆக்ரோஷம், வீரம், ஒரு சாதாரண விவசாய இளைஞன் வந்து அந்த கலெக்டரை எப்படி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான் அப்படிங்கறதெல்லாம் நல்லா காட்டியிருக்காப்ல. நல்லா இருக்கு படம், நிச்சயமா வெற்றி அடையும். படம் நல்லா இருக்குங்க. அவர் காடுவெட்டியாருக்கு ஒரு எப்படி பண்ணியிருக்காரு அது ரியலாக அதே மாதிரி ரியலாக பார்த்தது நல்லா இருக்கு. ஒரு பிரேக் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் நல்லா இருந்தது. சின்ன சின்ன நடுவில் வந்து காடுவெட்டியாருக்கு ஒரு பண்ணது இல்லாமல் ஒரு பாட்டு, சின்ன சின்ன பாட்டு போட்டால் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் நடுவில் பாட்டு விவசாயத்தை பற்றியும் அவர் நடந்ததுக்கு குரு காடுவெட்டி குரு என்னென்ன பண்ணார் அந்த ரியலாக கௌதம் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் சார் பையனும் நல்லா அதை நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் கோயம்பேடு பிஸ்னஸ் பண்ணுறோம், கீரை வியாபாரம் தான் பண்ணுறோம். இவருக்கு இந்த படத்துக்காக நாங்கள் ஒரு 10 லட்ச ரூபா ஸ்பான்சர் பண்ணோம். இதை மக்கள்லாம் வந்து இதை வரவேற்பு நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. எங்களுக்காக சொல்ல வர படத்தை நல்லா பார்த்தாங்கன்னா அது தெரிஞ்சிடும். அவர் காடுவெட்டியாருக்கு ஒரு வரலாறு தான் இது. இதில் எந்த இதுவும் அரசியலையோ அதெல்லாம் கிடையாது. நல்ல மாதிரியே கொண்டு போகலாம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இல்லை, அவர் என்ன பண்றாரு, காடுவெட்டியார் என்ன பண்றாரு அதை இவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து கிடையாதுங்களே. நார்மலாக படத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு. நடுவில் அதை தான் சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்க. அந்த பாட்டு ஒன்று விரும்புறோம். அவரு காடுவெட்டியார் அதெல்லாம் செய்யறது கிடையாது. இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி நடுவில் 2-3 பாட்டு போட்டிருக்காரு. மீதி எல்லாம் ரியலாக அங்கே என்ன நடந்ததோ அது இவர் கௌதம் சாரே நேராக போய் அதை பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வாட்டி அது ஒரு 6 மாசமா அதை எடுத்து அந்த இதெல்லாம் கதை அங்கே நடந்தது, அந்த இதில் நடந்ததுன்னா எல்லாமே போட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. இது ரொம்ப நாளாக இது வந்து எடுக்கணும்னு ஒரு ஆசை. கௌதம் சாருக்கு வந்து காடுவெட்டியாருக்கு ஒரு எடுக்கணும்னு ஒரு அந்த படத்தை நடிக்கணும்னு சில பெரிய பெரிய நடிகர்லாம் கேட்டேன். எங்கேயோ அமௌண்ட் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவரை போட்டு எடுக்கலாம், நானே எடுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சார் தான் அதுக்கு இசை போட்டார். 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட் 25 லட்சம் கொடுத்தான். அப்புறமா சிறு அவர் பரவாயில்ல நல்லா இசை நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பாட்டு வந்து இவர் போட்டார், அவர் பேர் நம்ம பாட்டு வைரமுத்து சாட்மன் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு நல்லா இருந்தது. அதில் எந்த மாற்றம் முடியாது. ஆமாம் ஆமாம். இல்லை, அவங்க எப்பயுமே அவங்களுடைய ஹைலைட் நல்லா இருக்காங்க. அவங்க எந்த படத்தில் வந்தாலும் அந்த அவங்களுடைய இது வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இதில் அவங்க வந்தது நல்லா இருந்தது. எந்த இதுமா அம்மாவுடைய வேஷம் எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்கும் பொருத்தம். அந்த அந்த அம்மாவுடைய வேஷம் நல்லா இருந்தது. நல்லா இல்லை, அது இப்படி மக்களுக்கு அந்த எக்கோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் மக்கள் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. இது இப்போ எங்கள் பிரேக் இல்லாமல் நல்லா இருந்தது. உள்ளே உட்காந்து தேட்டரில் உட்காந்து இவ்வளோ நேரம் உட்காந்து எதுவுமே தெரியல. பிரேக் வந்து இடைவேளை வந்தது. அதுக்கப்புறம் படம் முடிகிற அளவுக்கு எந்த நல்லா இருக்கும். படம் பார்க்கலாம். அவரு நடந்தது காடுவெட்டி நடந்த கதையை கொடுத்தாரு. அது கரெக்ட் தான். இருந்தாலும் இது படத்தை எப்படி அவர் பண்ணது அதே பண்ணு தான். ஏன்னா அது இல்லாமல் இருந்தால் அது காடுவெட்டியார் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவருடைய வரலாறுன்னு சொன்ன சொல்லி, ஏன்னா மக்கள் அது விரும்புறதுக்கு என்னன்னா சமுதாயம் ஏற்றுக்குது இல்லை. இந்த படத்தை வந்து இப்போ சமுதாயக்காரர் பார்த்தாவே ஹைலைட் தான். நல்லா கொடுத்துருவாங்க.
படம் அருமையான படங்க. படத்தை பற்றி குறை கிடையாது. படம் எல்லா சமுதாயமும் நல்லா பார்க்கலாம். இந்த ஜாதியை பற்றியோ கிடையாது. பொது நலம், பொது படம். என்ன அவர் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். நம்ம நம்மளை 4 பேர் பிரிக்க பார்க்குறாங்க. 4 இது மதங்கள், அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம். படத்தை நல்லா அந்த எமோஷன் தான். படத்தில் ஃபுல்லாக எமோஷனு, வேற ஒன்றும் கிடையாது. படம் நல்லா இருக்கு. சண்டை காட்சிலாம் அருமையாக இருக்கு. சண்டை காட்சி, பாடல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. நல்லா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நல்ல படம் எல்லாமே. படம் இந்த கெட்ட சீனி, இந்த செக்ஸான சீனி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு படம் பார்க்க வேண்டிய குடும்பத்தோட ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். படம் படை வேண்ட மாவீரா படம் ஒரு நல்ல சமூக படம். மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. எல்லாம் கொஞ்சம் இது சாதி படம் அந்த சாதி படம் பேச்சுக்கு இடம் இல்லாத ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. இந்த படத்தை வேண்டி பார்த்த வரைக்கும் ஒரு சமூகத்தில் எப்படி இருக்கும், பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கு எப்படி நம்ம ஒத்துழைப்பு பண்ணுறாங்க என்பதுக்காகவும், பொது கார்பரேட் கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்க, மக்களை எப்படி நசுக்கிறாங்க என்பதை எடுத்துக்காட்டாகவும் தான் இந்த படம் இது பண்ணிக்கிறாங்க. இந்த படம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வச்சுக்கலாம். ஆமாம், அது சமுத்திரக்கனி எப்படி நம்ம மக்களுக்காக எப்படி அவர் இது பண்ணாரு அப்படின்றது எடுத்துக்காட்டுக்காகவும், மக்களை எப்படி ஒரு விழிப்புணர்வோட இது பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல படம் நல்லா எடுத்துக்கிறாங்க. சண்டை காட்சியாக நல்லா இருக்குது சார். சண்டை காட்சியெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு விஜயகாந்த் பாணியில் நல்லா பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் சண்டை காட்சின்னு குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. ஆமாங்க, அது முந்திரி காட்டில் எடுக்கிற சீனு நல்லா இருக்குதுங்க. அதான் அந்த விஜயகாந்த் பாணியில் நல்லா சண்டையில் நல்லா பண்ணிக்கிறாருங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா படம் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அந்த படத்துக்கு. ஃபேமிலியோட பார்க்குற படம் தாங்க. சமூகத்துக்காக நல்லது, பொதுமக்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த படத்தை இன்னும் பார்க்கணும் தான் தோணுது. கோசம் என்ன வரும், இந்த சீன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு குறை சொல்ல அளவுக்கு நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. படம் பக்காவா இருக்கு. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட் சீன்ல அழுகு வைக்கிறாங்க. காடுவெட்டியுடைய ஒரிஜினல் கதை, அவர் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் எடுத்திருக்காங்க. எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ரியலுக்கும் இதுக்கும் ஓகே ஓரளவுக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, பக்காவாக நடிச்சிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு தானே, அவங்களுடைய அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அப்பா எப்படி இருந்தாங்கன்ற கதையை சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் ஓகே, நார்மலாக படத்துக்கு போடணுன்றதுக்காக சாங்ஸ் ஓகே. அது ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட்ல அழுகவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் இன்னும் பக்காவாக இருக்கு. கண்ணில் தண்ணி வர அளவுக்கு டச் ஆயிருக்கு. ரொம்ப சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. கௌதம் அண்ணன் எங்கள் குரு அண்ணன் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ஃபைட் விஜயகாந்த் சார் மாதிரி நடிச்சிருக்காரு. அடுத்தது காதல் பாடல், அந்த நிலக்கரி பிரச்சனை, இதெல்லாம் குரு அண்ணன் எடுத்து நடந்தது. கலெக்டர் ஆஃபீஸை பூட்டு போட்டது, இதெல்லாம் ரொம்ப இருக்கு. யாருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்றதெல்லாம் இதில் எடுத்து காட்டிருக்காங்க. குரு அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் செஞ்சிருக்காரு. லாஸ்ட்டாக அவர் இறங்கும் போது எல்லாரும் கண் கலங்கிட்டோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல படம். ஆமா ஆமா, பையன் ரொம்ப ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. தம்பி தமிழ் நல்லா நல்லா நடிச்சிருக்காரு. குரு அண்ணன் சின்ன வயசுல இருந்ததை அவரு நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, அருமையா இருந்தது. ஆமா, அவரு ஆமா ஆமா சமுத்திரகனி சார் நல்லா நடிச்சாரு. அவங்க அப்பாவா, குரு அண்ணன் அவங்க அப்பாவா நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா இருந்தது. அவர் வசனம், அவர் பேச்சு, அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் 2-3 வார்த்தை பேசுறாரு, நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அந்த அம்மாவும் ரொம்ப சரண்யா அம்மாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா குரன் அவங்க அம்மா மாதிரியே நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரத்தமெல்லாம் கம்மி தானே, ஒன்றும் அவ்வளோவா ரத்தம்லாம் இல்லை. இது ஏற்றுக்குவாங்களாங்கிறீங்களே, ரொம்ப அருமையாக ஏற்றுவாங்கண்ணே. குரண்ணனோட வரலாறு எடுத்துக்காட்டுக்கும்போது ரொம்ப பெருமையாக எல்லாரும் அனைவரும் பார்க்கணும். ஏன்னா குரண்ணா எப்படிலாம் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையான அது.
அவர் நல்ல ஒரு மனிதர். அந்த மனிதர் இறந்தது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அவர் இல்லாத இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. இந்த படத்து மூலியமா பார்த்து நான் இறந்தப்ப போய் பார்க்கல, ஆனால் இந்த படத்து மூலியமா பார்த்து கண் கலங்கிட்டேன். எங்கள் அண்ணனை குரு அண்ணனை பார்க்குற மாதிரி. பாட்டு அருமையாக இருக்குது. காதல் பாட்டு, ஃபர்ஸ்ட் இது காதல் பாட்டு, லாஸ்ட்டு இறந்தப்ப ஒரு பாட்டு, அப்புறம் நல்லா குட்டமாக அந்த இந்த பாட்டு கரகாட்ட பாட்டு வருவியாவா அப்படின்னு அந்த பாட்டு எல்லாமே அருமையாக இருந்தன. ரொம்ப பார்க்கக்கூடிய குடும்பமே பார்க்க வேண்டியதான். சின்ன பசங்களாம் பார்க்கறது இல்லை. இந்த காலத்தில் ஒன்று சாதாரண விஷயம் ஆச்சு. ஆக்சிடென்ட்டுங்கிறது இதெல்லாம் ரத்தம் வரதெல்லாம் சின்ன ஒரு ரொம்ப ரத்தம்லாம் இல்லையா, கம்மி தானே வந்திருக்கு. பரவாயில்ல, அருமையாக இருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப அருமையான படம்னா பார்த்தா தான் தெரியும் அவர் வரலாறு. பார்க்காம நம்ம வெளியே இருந்துட்டு அவர் எப்படி கெட்டவர்னு அவரை சித்தரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவர் நல்லவரா என்னன்னு தெரியும். அவர் தான் எடுத்து காட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.